ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோப் விங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா ப்ரான் பிரியாணி. தம் போட்டு செய்ய போகிறோம், குக்கரில் கிடையாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1/2 kgக்கு தேவையான அளவுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 ஸ்டாரு, சின்ன பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன கல்பாசி, இதை நல்லா எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், நம்ம 1/2 kg செய்கிறனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. சிம்மில் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் மாறுற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனதும் ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி புதினா ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி எசன்ஸ் இப்போவே நம்ம ஆட் பண்ணால் நல்லா பிரியாணியில் தெரியும். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல மைய அரைச்சது. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஏன்னா 1/2 kgக்காக 1 kgக்கு நம்ம 4 போடுவோம், 1/2 kgக்கு 2. அதை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ளேம் ஹையாக வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் போட்ட பிறகு காரம் பார்த்து நம்ம இன்னும் காரம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கர்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 75 ml கர்ட் சேர்த்துக்கிறேன். கர்ட் சேர்த்து கர்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் 75 ml தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரைஸ் போட்ட பிறகு அந்த டைமில் எனக்கு எதாவது புளிப்பு தேவைப்படுச்சுன்னா நான் லெமன் ஊற்றிக்கலான்ட்டு. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா உப்பு காரம் ப்ரான்ஸ்குள்ளே கொஞ்சம் நல்லா ஏறும். இந்த மாதிரி நல்லா கொதி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்தேன், 1/2 kg. இப்போது 1க்கு 4ன்ற கணக்கில் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை டைரெக்டாகவே நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 கப்பு நான் ரைஸ் எடுத்தனால 6 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஒன்ஸ் நல்லா கொதி வந்த பிறகு திரும்ப அடுப்பை நீங்கள் சிம் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததை நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆல்ரெடி ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரைஸை 1/2 kg ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரிசி உடையாத அளவுக்கு நல்லா நம்ம மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அந்த எண்ணெயெல்லாம் நம்ம விளக்கிட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு, புளிப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. இடையில ஒரு தாட்டி எடுத்து நம்ம ரைஸ் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். மெதுவாக கிண்டுங்க. ஏன்னா இல்லைன்னா ரைஸ் எல்லாமே ரொம்ப உடஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு முழுசாக வராது. ஸோ கொஞ்சம் நல்லா மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப மூடி போட்டுடலாம்.
இப்போ மறுபடியும் திறந்து அரிசி தண்ணி எந்த லெவலில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும் போது அரிசி ஓரளவு ஒரு 80% வெந்திருக்கிறது தான் சரியான பதம். இப்போ எனக்கு வந்து அரிசி நல்லாவே வெந்திருக்கு, ஒரு 90% வெந்திருக்கு. அது தண்ணி வந்து எனக்கு அரிசி லெவலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து தம்மை குறைச்சிக்கலாம். நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் போட வேண்டிய தம்மை நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அரிசி வேகலைன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா அதை மேலே நல்லா தூவி விட்டு போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது தம் போடுறதுக்கான இதை பார்ப்போம். அடுப்பில் எந்த ஒரு சின்ன பர்னரும் அந்த பர்னரை நம்ம சிம்மில் வச்சு அது மேலே ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே சுடு தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ஹெவியான பொருளை நம்ம வச்சுட்டு தம் போடணும். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம தம்மை உடைக்கிறோம். நல்ல ஒரு பாத்திரத்தில் நமக்கு பிரியாணி வந்திருக்கு. இப்போது தண்ணி இருக்கா இல்லையா நம்ம வந்து கார்னரில் கொஞ்சம் ரைஸை விலக்கி பார்க்கணும். அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும் தண்ணி இல்லை, நமக்கு ரைஸும் நல்லா வெந்திருக்கு. ஸோ மெதுவாக நம்ம ரைஸை கிண்டி விட்டுட்டு உடையாமல் செக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு எல்லாமே நல்ல ஒரு பதத்தில் வந்திருக்கு. சுவையான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.